மல்லி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெண்பா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மல்லி கிட்டக்கு வந்து அப்படியே தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய் இவ்வளவு நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் நடந்திருக்கு. வெண்பா தனக்கு மட்டும்தான் வேணும், தன் கூட தான் வளரணும், தான் தான் வளர்த்தணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு விஜய். அதே மாதிரி இன்னைக்கு அவரோட ஆசை நிறைவேறிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மல்லி. ராஜிமா பாத்தீங்களா, திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சது மட்டும் இல்லாம எங்கேயோ மழை பெய்யுது, எங்கேயோ காத்தடிக்குதுன்னு எருமை மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரியெல்லாம் உட்காந்துருக்கா. சுத்தி வளைச்சு பேசாட்டி என்ன? ஏ மல்லி, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே நீ திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. திட்டம் போட்டு தான் நீ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கேங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். விஜய்க்கு வேணா தெரியாம இருக்கலாம். இதெல்லாம் எங்க சொத்து, ஒரு புள்ளி கூட உன்னால நவுத்த முடியாதுங்கிறாங்க ராஜி. ரஞ்சிதா, இவ்வளவுதான் உனக்கு மரியாதை, இதுக்கு மேல நீ லிமிட்டை தாண்டிட்ட அப்புறம் அது சுத்தப்படாது, சரி வராது அப்படின்னு சொல்றாங்க மல்லி. ஏ, கையை இறக்கிட்டு பேசிட்டீங்கிறாங்க ராஜி. உங்க சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ ஆசைப்பட்டு நான் இந்த வீட்டுக்கு வரல, தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேங்கிறாங்க மல்லி. வெண்பாவை என் பொண்ணாத்தான் நினைக்கிற, தயவு செய்து என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க, இங்க இருந்து கிளம்புங்கிறாங்க மல்லி. ஏய், நாங்க ஒண்ணு கிளம்புறக்கு வரலடி, உன்னைத்தான் கிளப்புறதுக்காக வந்திருக்கோம். வெண்பாவை பத்தின கேஸ்ல இன்னமும் கேஸ் பெண்டிங்ல தான் இருக்கு தெரியுமா உனக்கு? வெண்பாவை திரும்பவும் கதிரேசன் வீட்டுக்கு அனுப்ப முடியும் எங்கனால, அது உனக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்க? தீர்ப்பு தான் விஜய் கூடவே வெண்பா இருக்கலாம்னு வந்துருச்சு, அதுக்கப்புறம் எதுக்காக நீங்க இதை பத்தி பேசுறீங்கிறாங்க மல்லி. திரும்பவும் விஜய் விட்டு வெண்பா பிரியிருக்கு வாய்ப்பு இருக்காங்கிறாங்க மல்லி. ஆமா இருக்கு, உன்னைத்தான் விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டானே, கர்ப்பமா இருக்கேன்னு ஒரு பொய் சொன்னா போதும், உனக்கும் விஜய்க்கும் பிறக்க போற ரெண்டாவது குழந்தைத்தான் நீ பாதுகாப்பா பாத்துக்குவ, வெண்பாவை பாத்துக்கிறதுக்கு சான்ஸ் கம்மிதானே. இப்படி ஒரு பொய்ய சொல்லி பிரச்சனைய பெருசாக்குவேன், அதுக்கப்புறம் கதிரேசன் காதுக்கு போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? பிரச்சனைய பெருசாக்கி விஜய் கிட்ட இருந்து வெண்பாவை பிரிக்க என்னால முடியுங்கிறாங்க ரஜி. ஐயோ, அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க, விஜய் கிட்டயே வெண்பா இருக்கட்டும். விஜய் சாருக்கு வெண்பானா ரொம்ப உயிர், தயவு செய்து அவர்கிட்ட இருந்த மட்டும் வெண்பாவை பிரிச்சிடாதீங்கன்னு அழுகுறாங்க மல்லி. சரி, அப்படின்னா நான் சொல்றத நீ செய்ய, இப்படியெல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பு. ராஜி சொல்லவும், எதுக்காக நான் அந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பணும்? நான் தான் வெண்பாவுக்கு பாதுகாப்பா, நான் ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்துக்கிறேங்கிறாங்க மல்லி. இதை பார் மல்லி, நீ பேசாம சத்தம் இல்லாம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா வெண்பாவும் விஜயும் நிம்மதியா வாழ்வாங்க. நீ நான் சொன்ன மாதிரி வீட்டை விட்டு வெளியே போகலினா வெண்பாவை திரும்பவும் கதிரேஷ் மாமா கிட்ட நான் கொண்டு சேர்த்துடுவேன். இதுக்கு காரணமும் நீ தான்னு நான் சொல்லுவேன். வெண்பா போன சோகத்துல விஜய் என்ன செய்வான் தெரியுமா? பயங்கரமா உன்கிட்ட தான் கோவப்படுவான். வெண்பா போனதுக்கு காரணம் நீ தான்னு சொல்லுவான். வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது, இல்லைன்னா விஜய் கிட்ட இருந்து வெண்பாவை பிரிக்க வேண்டியதா இருக்கும். உனக்கு எப்படி வசதி, எது சௌகரியம் சொல்லு. அப்படின்னா நாம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம்னா விஜய் வெண்பா ரெண்டு பேரும் ஏதோ நிம்மதியா சந்தோஷமாவது இருப்பாங்க. மல்லி நானே வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன்னு சொல்லி பேக்ல அவங்க துணிகளை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. வெண்பாவை ஒரு தடவை திரும்பி பாக்குறாங்க. வெண்பா, நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லி வெண்பாவை விட்டு போறாங்க மல்லி. அந்த இருட்டுலயும் வழி தெரியாம எங்க போறதுனே தெரியாம மல்லி கால் போன பாதையில போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வெண்பா தூங்கி எழுந்திருச்சு பார்க்கும்போது மல்லியம்மாவை பக்கத்துல காணா. வெளியில வந்து மல்லியம்மா அப்படின்னு கூப்பிட்டு வரா வெண்பா. மாடியில இருந்து கீழே இறங்கி வந்த வெண்பா திரும்ப திரும்ப மல்லியம்மா மல்லியம்மான்னு கூப்பிட்டு வரும்போது இங்க ராஜியும் ரஞ்சனியும் அப்படியே கால் மேல கால் போட்டு சரியான தோரணையோட உட்காந்துருக்காங்க. அத்தை, மல்லியம்மாவை எங்க? மல்லியம்மாவை காணா, எங்க போயிட்டாங்கன்னு கேக்குறா வெண்பா. ஏ வெண்பா, இனிமே மல்லியம்மாவெல்லாம் உனக்கு கிடையாது, இந்த வெள்ளியம்மா தான், எது வேணும்னாலும் என்கிட்ட தான் நீ கேட்கணும், இனிமே நான் தான் உன்னை பாத்துக்குவேங்கிறாங்க ரஞ்சிதா. என்ன நான் சொல்றது உனக்கு புரிஞ்சதா? போய் ரூமுக்கு போங்கிறாங்க ரஞ்சிதா. முதல்ல என் மல்லியம்மா எங்கேன்னு சொல்லுங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு வெண்பா கேட்கவும், இங்க பாரு, இதுக்கெல்லாம் உன்கிட்ட பதில் சொல்ல முடியாது, மல்லியம்மா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, எங்க போனான்னு தெரியாது, போயிட்டா. ரஞ்சிதாவும் ராஜியும் சொன்ன பதில கேட்டதும் வெண்பா அழுதுகிட்டே வாசல்ல வந்து வெளியில பாக்குறாங்க. மறுபடியும் மல்லியம்மா மல்லியம்மான்னு கூப்பிட்டு பாக்குறா வெண்பா. அரவிந்த் விஜய் ரெண்டு பேரும் அப்பதான் கார்ல வந்திருக்காங்க. வந்து இறங்கி வந்து பார்க்கும்போது வெண்பா வெளியில நின்று அழுதுட்டு இருக்கிறத பார்த்த விஜய் ஓடி வந்தது. வெண்பா, ஏன் அழுகிற, என்னாச்சு உனக்கு? டாடா, மல்லியம்மாவை காணா, மல்லியம்மாவை வெளியே போக சொல்லிட்டீங்களா? வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்றாங்க, எங்க போனாங்க டாடா? ஏன் டாடா மல்லியம்மாவை வெளியே போன்னு சொன்னீங்க? எனக்கு இப்போ மல்லியம்மா வேணும்னு அழுகிறா வெண்பா. என்ன குட்டி சொல்ற? நான் காலையில போயிட்டு இப்பதான்டா சொல்ல வரேன், மல்லியம்மா எங்க போயிருப்பா? இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, நீ நல்லா பாத்தியாங்கிறாங்க விஜய். டாடா, மல்லியம்மாவை நீங்க தான் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி சொன்னதா இவங்க சொல்றாங்க. நான் தூங்கி எழுந்திரிச்சதும் மல்லியம்மாவை தான் அப்ப இருந்து தேடிட்டு இருக்கேன். மல்லியம்மா எங்கேன்னு அத்தைக்கிட்டையும் சித்திக்கிட்டையும் கேட்டேன். மல்லி வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு சொல்றாங்க. நீங்க சொல்லித்தான் மல்லியம்மா வெளியே போயிட்டுதான் சித்தியும் அத்தையும் சொல்றாங்க. டாடா, மல்லியம்மா இல்லாம நான் இனிமே இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன், எனக்கு மல்லியம்மா வேணும், மல்லியம்மாவை போய் கூட்டிட்டு வாங்க டாடா, அவங்க எங்க போயிருந்தாலும் சரி நீங்க தேடி பிடிச்சு கூட்டிட்டு வாங்க டாடா. மல்லியம்மா இந்த வீட்டுல தான் இருக்கணும், மல்லியம்மா இருந்தா தான் நானும் இந்த வீட்டுல இருப்பேன், மல்லியம்மா எனக்கு வேணும்னு அழுகிறா வெண்பா. என்ன இருக்கும் அப்படின்னு விஜய் வந்து கேட்கலான்ட்டு ராஜியும் ரஜினியும் பாக்குறாங்க. அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஹால்ல யாரையும் காணா. சரி உள்ள வா வெண்பா, மறுபடி பாத்துக்கலாங்கிறாங்க விஜய். டாடா, மல்லியம்மா இல்லாத வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன்னு உள்ள வரமாட்டேங்கிற வெண்பா. சரி, பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பாங்களா இருக்கும், தேடி பார்க்கலான்னு சொல்லி விஜய் வெண்பா அரவிந்த் மூணு பேரும் சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்க தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு ரோட்டோரத்துல மல்லி அப்படியே கால் போன போக்குல கையில பையோட போய்கிட்டு இருக்காங்க. மல்லிக்கு பக்கத்துல காரை நிறுத்துறாங்க. மல்லி, உனக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை, எதுக்காக இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்த? எங்க கிட்ட கூட சொல்லாம வெளியே வந்துட்டியே? மல்லி பதில் பேச முடியாம
விஜயை பார்த்ததும் தேம்பி தேம்பி அழுகுறாங்க. மல்லிகம்மா, என்னை விட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது? என்னை விட்டு ஏன் மல்லிகம்மா போறீங்க? சொல்லுங்க மல்லிகம்மா, என்கிட்ட கூட சொல்லாம நீங்க எங்க போறீங்க? நானும் உங்களோடவே வந்துடுறேன் மல்லிகம்மா. நீங்க இல்லாம அந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது மல்லிகம்மா. பிடிக்கலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வெண்பா அழுகவும், வெண்பா சொன்னதை கேட்டதும் அப்படியே மல்லி மனசோடைஞ்சு வெண்பாவை கட்டி தாவி பிடிச்சு, வெண்பா நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் எப்பவும் நினைக்கிறேன். அதனாலதான் அந்த வீட்டுல யார் என்ன சொன்னாலும் இவ்வளவு நாளா நான் பொறுத்துக்கிட்டு இருந்ததுக்கு காரணம். இப்பவும் நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். மல்லி, நானும் வெண்பாவும் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் அந்த வீட்டுல இருக்கணும்னா நீ அங்க இருக்கணும்ல, நீ எப்படி எங்களை விட்டு வெளியே வந்த? பதில் சொல்ல முடியாம மல்லி அப்படியே மௌனமா அழுதுட்டு இருக்காங்க. இத பாரு மல்லி, உன்னை புரிஞ்சுக்காம நான் எத்தனையோ தடவை பேசியிருக்கேன். அப்பெல்லாம் கூட நீ வீட்டை விட்டு வெளியே வந்ததில்லை. இப்ப நீ வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கீன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு சொல்லுன்னு கேக்குறாங்க விஜய். மல்லிகம்மா, நீங்க எதுவா இருந்தாலும் டாடா கிட்ட சொல்லுங்க, டாடா அதை சரி பண்ணிடுவாங்கன்னு வெண்பா சொல்லவும் அரவிந்தும் சப்போர்ட் பண்றாங்க. ஆமா மல்லி, என்ன நடந்ததுன்னு சொன்னா தானே விஜய் சாருக்கு தெரியும். அப்படி சொல்லவும் மல்லி அங்க நடந்தது எல்லாம் விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய் அப்படியே கொதிச்சு போய் நிக்கிறாரு. மல்லி, யார் என்ன சொன்னாலும் நீ அந்த வீட்டுல தான் இருக்கணும். நான் எதுவும் சொல்லல, நீ எங்க கூட தான் இருக்கணும். முதல்ல கார்ல ஏறுவாங்கிறாங்க விஜய். இல்ல, நான் திரும்பவும் அந்த வீட்டுக்கு வந்தா உங்க அக்கா பொண்ணு இவங்க எல்லாத்துக்கும் சங்கடமாகும், நான் வரலைங்கிறாங்க. இப்ப நான் சொல்றேன், வெண்பா சொல்றா, நீ வரப்போறியா இல்லையான்னு விஜய் கூப்பிடுவோம். சரின்னு மல்லி அழுது கண்ணீர் தொடச்சிக்கிட்டு வராங்க. விஜய் வந்து நம்ம கிட்ட ஏதாவது கேட்டான்னா மல்லியா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா நாங்களும் எவ்வளவோ தடுத்து பார்த்தோம், அவன் நிக்காம போயிட்டான்னு நம்ம சொல்லிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. விஜய் இப்படியெல்லாம் கேட்பான்னு ராஜீவ் ரஞ்சனியை எதிர்பார்க்கவே இல்லை. மல்லியை கூட்டிட்டு வந்து நியாயம் கேட்கறாங்க. ஏக்கா, மல்லி எதுக்காக வீட்டை விட்டு வெளியே போக சொன்னீங்க? விஜய், அவ சொல்றது தான் நம்புவியா? நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லடா, இவ போய் சொல்றாங்கிறாங்க ராஜி. அக்கா, உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன், மல்லி இனிமே இந்த வீட்டுல தான் இருப்பா. மல்லியை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு வேளை மல்லி இந்த வீட்டை விட்டு வெளியே போனானா நீங்களும் எல்லாரும் போலாங்கிறாங்க. விஜயோட முடிவை கேட்டதும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க ராஜியும் ரஞ்சனியும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.